சார் 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 வேண்டாம் சார், விடுங்க சார். சார் என்ன சார் பண்றீங்க? சார் இருங்க சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். கை கட்டியா? சூப்பரு. விக்ரம போடுறதுக்கு எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணோம். அப்பெல்லாம் தப்பிச்சு போயிட்டான். செம்மையா மாட்டினடா இன்னைக்கு. இந்த தடவை தான் அக்காவோட நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது. சூப்பரா புலி, உன் பிளான் சக்சஸ்ரா. சார் 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 நான் கெஞ்சி கேட்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். குமார், இப்படி கடைசி நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும் குமார்? நீயே சொல்லு. நான் சாதாரண இன்ஸ்பெக்டர், நானா எதையும் முடிவு பண்ண முடியாது குமார். சார் நீங்க என்னதான் சார் சொல்றீங்க? சார் எனக்கு எதுவுமே புரியல. சார் என்ன சார் கடைசி நேரங்கிறீங்க? எதுக்கு சார் என் கையை பின்னாடி கட்டுறீங்க? சார் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். உன்னை பார்த்தா எங்களுக்கும் பாவமாக தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? ஆனா நீ அன்னைக்கு 2 பேரும் கொலை பண்ணும்போது பாவம் பார்க்கலையே. அன்னைக்கு பொழைச்சு போங்கடான்னு விட்டுருந்தா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. சார் நான் பண்ணல சார். அன்னைக்கு நீ செஞ்ச பாவம் இன்னைக்கு உன்னை பழி வாங்குது. இல்ல சார். சார் எதுக்கு சார் பழி வாங்கணும்? நான் யாரையுமே கொலை பண்ணல சார். சார் கொஞ்சம் சொன்னா கேளுங்க சார். சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது சார். சார் அப்புறம் எதுக்கு சார் நான் கொலை பண்ண போகணும்? குமார், நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ. நான் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற நீதிபதி இல்ல, சாதாரண போலீஸ்காரன். சார் அது நீ கொலை பண்ணியா பண்ணலையாங்கிறது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மேல இடத்துல இருந்து என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை நாங்கள் கேள்வி கேட்காம செய்யணும். அதுக்கு தான் அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு குமார். சார் என்ன சார் கோஆப்ரேட் பண்ண சொல்றீங்க? சார் எனக்கு நீங்க யாரு சொல்றது கொஞ்சம் கூட புரியல சார். புரியும் குமார், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு தானா புரியும். சரியா? இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காம சொல்றத மட்டும் செய். ஒழுங்கா என் கூட வா குமார். சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன குமார்னே கூப்பிடாதீங்க சார். அது என்னோட பேரே இல்ல சார். யோ, இப்போ பேரா முக்கியம்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ வா. ஏய், அவன் நிறுத்துவாங்கயா? சார் இல்ல சார். சார் விஜய், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா. நீ இவங்கள பத்திரமா பாத்துக்க. நான் கிளம்புறேன், சரியா? நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்படாம இருங்க. அதான் நீங்க அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வேண்டிட்டு இருக்கீங்கல்ல, அவ கண்டிப்பா அவங்க 2 பேரையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவா. நீங்க உங்க மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க, சரியா? அம்மாவை பாத்துக்கோ. என் மேல உனக்கு சந்தேகம் அதிகமாகிட்டே போகுதுல்ல? போட்டும் போட்டும், முதல்ல மகா கதையை முடிச்சுட்டு அப்புறம் உன் கதைக்கு வரேன். சார் சார் சொல்லுங்க சார். சார் எங்க சார் என்ன கொண்டு போறீங்க? சார் என்ன சார் என்ன பண்ண போறீங்க? சார் குமார், நாங்க உன்னை மதுரைக்கு கூட்டிட்டு போகல. மதுரைக்கு கூட்டிட்டு போகலையா? சார் அப்புறம் எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? உன்னை என்கவுண்டர் பண்ண போறோம். சார் என்ன சார் சொல்றீங்க? சார் என்ன எதுக்கு சார் என்கவுண்டர் பண்ண போறீங்க? ஆமா குமார், மேல இடத்துல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னால அவங்க கட்டளையை தட்ட முடியாது குமார். சார் அவங்க சொன்னா நாங்க செஞ்சுதான் ஆகணும். சார் நான் தான் கொலைய பண்ணலன்னு சொல்றேன்ல சார். சார் அதுக்கப்புறம் என்ன எதுக்கு சார் என்கவுண்டர் பண்றீங்க? சார் என்ன விடுங்க சார். சார் என்ன நம்பிதான் சார் என் குடும்பமே இருக்குது. சார் என் தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாம் இருக்காங்க சார். சார் சார் நான் போயிட்டேன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். சார் சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல, என்ன விட்டுருங்க சார். சார் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் சார், என்ன விட்டுருங்க சார். காரியத்தை கச்சிதமா முடிக்கடா கசகசன்னு பேசிட்டு இருக்கானுங்க. சார் விடுங்க சார். சார் எங்க அப்பா அம்மா பாவம் சார். சார் நான் செத்துட்டேன்னா என் தங்கச்சிங்க 2 பேரையும் கரை சேர்க்க முடியாது சார். சார் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க, ப்ளீஸ் சார். குமார், இப்ப நீ என்ன நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். என் கையில எதுவும் இல்லை, நான் வெறும் அம்பு. சார் 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 வில்லு என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டியதுதான் என் கடமை. அந்த கடமையை செய்யறதுக்கு நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு ப்ளீஸ் குமார்.
யோ, சார், kneel இல்ல down பண்ணாதீங்க. சார், நான் எந்த தப்பும் முட்டி பண்ணல. போட வைங்க. சார், சார், போடு, சார், உட்காரு. please, சார். சார், please, சார், சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். பசங்க காரியத்தில் இறங்கிட்டானுங்க. விக்ரம முட்டி போட வச்சிட்டானுங்க. அக்காவுக்கு லைவ் ரிலேவா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அக்கா தெரியுதாக்கா? ஓகே, நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. நீ போனை ஷேக் பண்ணாம புடி. சரிக்கா சரிக்கா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல மேடம், நீங்க தான் கேட்கவே இல்லை. இப்போ பாருங்க, பெட்ரோல் இல்லாம வண்டி நட் ரோட்லயே நின்று போச்சு. பெட்ரோல் படம் எப்படி மேடம் நான் தள்ளிட்டு போவேன்? இது என்ன டூ வீலரா மேடம், கையிலேயே தள்ளிட்டு போறதுக்கு? அண்ணா சாரிண்ணா, அவங்கள கண்டுபிடிச்சிடணுங்கிற எண்ணத்துல தான் அப்படி சொன்னேன். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா, அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணம்மா. சரி பரவாயில்ல, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவங்கள தேடுமா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா, போமா. நான் எந்த தப்புமே பண்ணல சார். சார், ப்ளீஸ் சார். சார், குமாரு, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, என்னால நிறைவேற்ற முடிஞ்சா நிறைவேற்றி வைக்கிறேன். அண்ணே, நம்மளே காசுக்காக கொலை பண்ணுறோம். இதில் இவனோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறீங்க? டேய், நாம் அவனை என்கவுண்டர் தான் பண்ணுறோங்கிறத அவன் நம்பணும்னா இதெல்லாம் கேட்டாதான் அவன் நம்மளை ஒரிஜினல் போலீஸ்னு நம்புவான். அதுக்காக தான் கேட்குறேன், நீ பேசாம இரு. சார், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணாத ஒரு நிரபராதி சார். சார், எதுக்கு சார் என்ன போய் என்கவுண்டர் பண்றேன்னு சொல்றீங்க? சார், இது ரொம்ப தப்பு சார். இது எது? நீ தப்பு பண்ணல, ஆனா நாங்க தப்பு பண்றோமா? அன்னைக்கு 2 பேரும் நீ துடிதுடிக்க வெட்டி கொன்னியே, அன்னைக்கு தெரியாதா நீ பண்ணது தப்புன்னு? இந்த பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். 1 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். நீ பண்ண தப்புக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ. அதோட இப்ப செய்ய முடிகிற கடைசி ஆசை இருந்தா சொல்லிடு. இல்ல நீ உன் அப்பா அம்மா தங்கச்சிக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லு, நாங்க சொல்லிடுறோம். சார், சார் என்ன விட்டுருங்க சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். என் அம்மா அப்பாவை நான் பார்க்கணும் சார். சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார், 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 ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். சார், ப்ளீஸ் சார். சார், சார், என்னோட அப்பா தான் சார் கால் பண்றாரு. காலை மட்டும் கொடுத்துருங்க சார். என்ன பேர் வருதுன்னு பாரு. சார், காவேரின்னு வருது சார். சார், சார், அவங்க என்னோட முதலாளி சார். சார், மேடத்துக்கிட்டையாவது நான் பேசிக்கிறேனே சார். சார், எனக்கு கொடுக்க சொல்லுங்க சார். சார், ப்ளீஸ் சார். ஐயோ, போன் எடுங்க முருகன், ப்ளீஸ் முருகன், போன் எடுங்க. சார், எனக்கு மேடம் மறுபடி கால் பண்ணிட்டே இருக்காங்க சார். சார், என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க சார். சார், ப்ளீஸ் சார், கொடுக்க சொல்லுங்க சார். இது என்னோட கடைசி ஆசை சார். நீங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார். சார், சார், ப்ளீஸ் சார். சார், ஒரே ஒரு தடவை அட்டன் பண்ணி பேசிக்கிறேன் சார். Please sir, பாரா, sir. எதை கொண்டு போய் எங்க போய் சேர்க்கறான்னு. சார், குமார, உன்னை சாதாரண ஆள்னு நினைச்சேன், ஆனா நீ பயங்கரமான ஆளா இருக்கியே. சார், சார், அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். சார், ப்ளீஸ் சார். சார், சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார், நீங்க தானே என்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டீங்க. சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த போனை மட்டும் பேசிக்கிறேன் சார். சார், ப்ளீஸ் சார். சார், காவேரி மேடத்துக்கிட்ட போன்ல மட்டும் பேசிக்கிறேன் சார். சார், அதான் சார் என்னோட கடைசி ஆசை. ப்ளீஸ் சார், அதை மட்டும் பண்ணுங்க சார். போன்ல பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை குமார். வேற ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு. கடைசி ஆசைங்கிறது சின்னதா இருக்கக்கூடாது, பேராசையா இருக்கணும். சார், இந்த மாதிரி போன்ல பேசுறது, வீடியோ காலில் பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது, பெருசா இருக்கணும். அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, செய்றேன். எனக்கு பேராசெல்லாம் எதுவுமே இல்ல சார். இந்த போன்ல மட்டும் பேசினா போதும் சார். வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல சார். முருகன், போனை எடுங்க முருகன். சார், அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வர்றாங்க. அது என்னன்னு கேட்டுட்டா மட்டும் போதும் சார். நீங்க என்கவுண்டர் பண்ணா கூட அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார். ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் பேசிக்கிறேனே சார். ப்ளீஸ் சார், கொடுங்க சார். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் போனை எடுங்க.
அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கூட எனக்கு தெரியல. கடவுளே, முருகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பாரு, சாக போகிறப்ப ஃபோனில் பேசி என்ன பண்ண போகிற? பேசாமல் கண்ணை முடிக்க குமார். சார் அதான் உனக்கு நல்லது. வழியே தெரியாமல் செத்து போயிடலாம். சார் வேணாம் சார். உன் வாழ்க்கை தான் கொலை, ஜெயிலு, கோர்ட்டுன்னு ஒரே பிரச்சனையாக போயிடுச்சு. உன் சாவாவது நிம்மதியாக இருக்கட்டும். கண்ணை முடிக்க குமார். மறுபடியும் நான் கொலை பண்ணேன்னு மட்டும் நீங்க சொல்லாதீங்க சார். நான் அப்படிப்பட்டவெல்லாம் சத்தியமா இல்ல சார். சார் நீங்க வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கீங்க சார். சார் அதுக்காக மட்டும் நான் கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். கரெக்டாக சொல்கிறான். நம்ம ஒரிஜினல் போலீஸ் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருவானோ பார்ப்போம். என்ன குமார், பெரிய உத்தம மாதிரி பேசுகிற? சார் நானா உன்னை கொலைகாரன்னு சொன்னேன்? கோர்ட்டு தான் சொல்லுது நீ 2 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோர்ட்ல எல்லாம் அப்படிலாம் எதுவும் சொல்லல சார். நீங்க தான் சார் சொல்றீங்க. சார் நான் யாரை சார் கொலை பண்ணேன்? என்ன மோட்டிவ்காக நான் கொலை பண்ணேன்? நீங்க அதையாவது அட்லீஸ்ட் சொல்லுங்க சார் எனக்கு. என்ன குமார், கடைசி நேரத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை பேச விட்டது தப்பால போச்சு. கண்ணை மூடு குமார், டைம் ஆகுதுல்ல. வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். கண்ணை மூடு குமார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் சுற்றாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சுற்றாதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சொல்றேன்ல சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். ப்ளீஸ் சார் என்ன சுற்றாதீங்க சார். விக்ரம், இத்தனை நாள் நான் போட்ட ஸ்கெட்சில் இருந்து நீ தப்பிச்சிட்ட. இப்ப மாட்டிக்கிட்டியா? இதோட உன் கதை முடிஞ்சதுடா. இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. இனிமே நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். நீ செத்துட்டனா உன் பொண்டாட்டி மகாவை நான் கரப்பாம்பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி கொள்ளுவேண்டா. சார் சார் ப்ளீஸ் சார் சுற்றாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சொன்னா கேளு குமார், பிரச்சனை பண்ணாத. கண்ணை மூடு குமார், ஒரே ஒரு செகண்ட் தான். சார் வேணாம் சார். சார் என்ன நம்பிதான் சார் என் குடும்பமே இருக்கு. சார் எனக்கு தங்கச்சிங்க இருக்காங்க சார். தங்கச்சிங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட பண்ணி வைக்கல சார் நான். சார் என் அப்பா கிட்ட நான் தான் என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். டேய், பேசாம இருக்க போறியா இல்லையாடா? நீ பேசிட்டே இருந்தா சுட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாயை சுடுற மாதிரி சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். முறா கண்ணு. யோ, யாரியா? திரும்பவும் காவேரின்னு தான் சார் வருது. அந்த அம்மா ஓயாம பண்ணிக்கிட்டு இருக்கு சார். கட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி போடியா? சார் 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 ஆஃப் பண்ணிடாதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார். சார் கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். சார் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். இல்லைன்னா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியாமலே கடைசியில செத்து போயிடுவேன் சார். சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார். ப்ளீஸ் சார் நம்புங்க சார். சார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் பேசிக்கிறேன் சார். சார் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார். சார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் பேசிக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார் கொடுக்க சொல்லுங்க சார். கட்டிங் குமார், நீ கெஞ்சறத பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்கு. உன் கடைசி ஆசையா நினைச்சி நிறைவேற்றி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சார் ப்ளீஸ் இது மட்டும் போதும் சார். நான் நிம்மதியா சேர்த்து போயிடுவேன் சார். சார் கொடுக்க சொல்லுங்க சார். ஆனா ஒரு கண்டிஷன், ஃபோன்ல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கணும். அதை மீறி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சரியா? போதும் சார், அது மட்டும் போதும் சார். நான் எதுவும் வாயை திறக்க மாட்டேன் சார்.
முருகன் போன் எடுங்க. சார் கொடுக்க சொல்லுங்க சார், கொடுக்க சொல்லுங்க சார். யோ போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு அவங்ககிட்ட காட்டு, என்ன சொல்றான்னு நாமளும் கேட்போம். ஓகே ஏன்னா கடைசி நேரத்தில் ரிஸ்க் எடுக்கிறீங்க? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் 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 ப்ளீஸ் சார். ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுண்ணே. சார் ப்ளீஸ் சார். யோ இதுக்கு மேல என்னையா பிரச்சனை ஆயிட போகுது? கடைசி ஆசனு கெஞ்சுறான், நிறைவேற்றி வச்சுட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். இல்லைன்னா அவன் ஆவி பேயா பிசாசா கடந்து அலையும். செத்ததுக்கு அப்புறமாவது இவன் ஆத்மா சாந்தி அடையட்டும்யா. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடியா. சார் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் தான் சார். சார் நான் செத்ததுக்கு அப்புறம் என் அப்பா அம்மா தங்கச்சியை பார்த்துக்கோங்கன்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் சார். நான் வேற எதுவுமே பேச மாட்டேன் சார். பாத்தியா குமாரு, இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்க நினைக்கிற? இதெல்லாம் செட் ஆகாது குமாரு, நீ கண்ணை மூடு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சார் 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 சரி சார், நீங்க சொன்ன மாதிரி நான் எதுவுமே பேசல சார். நான் சொன்னதை மட்டும் நீங்களே கூட சொல்லிருங்க சார் அவங்க கிட்ட. நான் வேற எதுவுமே உங்க கிட்ட கேட்கல சார். சரி சரி, உன் கடைசி ஆசைங்கிறதுனால விடுறேன். நீயே உன் வாயால சொல்லு, ஆனா நான் சொல்லும் போதுதான் உன் வாயை திறக்கணும். அது வரைக்கும் திறக்க கூடாது. அவங்க பேசுறத மட்டும் தான் கேட்கணும். சரிங்க சார், சரிங்க சார். யோ சார், கொடுக்க போன சொல்லுங்க ஸ்பீக்கர்ல சார். போட்டு சார், நீட்டியா. please சார். முருகன் முருகன் எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? டேய் புலி, என்னடா போன் எல்லாம் குடுக்குறாங்க? டேய் கடைசி நேரத்துல சொதப்பிர போறானுங்கடா. என்னடா நடக்குதுங்க? அக்கா அதாக்கா எனக்கும் புரியல. முருகன் எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ கேக்குதா? நீங்க நீங்க பேசாம இருக்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு முருகன். முருகன் பேசுங்க முருகன், உங்களுக்கு எதுவும் இல்லல்ல? உங்களை அரெஸ்ட் பண்ணது ஒரிஜினல் போலீஸ் இல்ல, எல்லாருமே ஃப்ராட் ரவுடி பசங்க. போலீஸ்னு சொல்லி உங்களை கடத்திட்டு வந்திருக்காங்க. முருகன் முருகன் ஹலோ. டேய் முருகா கேக்குதாங்க உங்களுக்கு நான் பேசுறது? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல? மேடம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேடம், நீங்க பயப்படாம இருங்க ப்ளீஸ். அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிருங்க. டேய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை அப்படியே சுட்டு தள்ளிடுவேன். சார் நீங்க போலீஸே இல்லைன்னு காவேரி மேடம் சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு சார் என்ன சுற்றுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா டேய், நான் போலீஸா இருந்தா தான் துப்பாக்கி சுடுமா? இப்ப நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு உன் உயிர் முக்கியம்னா நான் சொல்ற மாதிரி செய். ஏதாவது பெரிய ஹீரோ மாதிரி செய்யணும்னு நினைச்ச அநியாயமா உயிரை விட்டுருவேன். போடுறா முட்டிய. சார் நீங்க போலீஸ் நினைச்சுதான் நான் இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சார். டேய் என்னடா மிரட்டுற? நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா அசையாம இருந்தா ஒரே புல்லட்ல உயிர் போயிடும், இல்ல உடம்பெல்லாம் புல்லட் இறங்கிடும். ஒழுங்கா முட்டி போடு. சார் நீங்க போலீஸே இல்லைன்னு சொல்றாங்க அவங்க, நான் எதுக்கு சார் முட்டி போடணும்? நீங்க யாரு சார் ஃபர்ஸ்ட்? சார் எதுக்காக சார் என்ன கொலை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டேய் நாங்க போலீஸ்டா, மேலதிகாரிங்க உன்னை என்கவுண்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்றோம். அதை தாண்டி வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சார் நீங்க போலீஸே இல்லைன்னு சொல்றாங்க சார். அவங்களுக்கு எப்படா தெரியும்? நான் உன்னை கூட்டிட்டு வரும்போது திருச்சி போலீஸ்லாம் பார்த்தாங்கல்ல, அதையும் நீ பார்த்தல. முருகா அங்க என்னதான் நடக்குது? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ். ஹலோ சார் நீங்க யாருமே போலீஸே இல்ல சார், வேற ஏதோ தப்பு நடக்குது சார், விடுங்க சார். இப்ப நீ உட்காரலனா புல்லட் இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உட்கார்றா. டேய் புலி, அங்க என்னடா நடக்குது? ஏன்டா அவன் இன்னும் போட்டு தள்ளாம பேசிட்டு இருக்கானுங்க? தெரியலக்கா, ஒரு நிமிஷம் இருக்கா பார்க்கலாம். சார் சார் சார், சார் போட்டுருங்க விடுங்க சார். சார். சார் லேட் பண்ணாதீங்க சார், டைம் ஆக ஆக நமக்கு தான் சார் டேஞ்சர். சார் யோ யோ விடுங்கயா, விடுங்கயா. முருகன் நான் பேசுறது கேக்குதா? முருகன் ஹலோ. இதுக்கு மேல இவனை விட்டா சரியா வராது. ஃபர்ஸ்ட் இவனை புடிங்கயா, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஒழுங்கா புடிங்கயா. ஹலோ முருகன்
சுடுறா. போடுங்க சார். டேய் சார் போடுங்க சார். என்ன பண்றீங்க சார்? போடுங்க சார். இந்த நேரத்துல இது வேற லாக் ஆயிடுச்சு. சார் போடுங்க சார். ஐயோ ஏக்கா என்னன்னு தெரியலக்கா, கண்ணு லாக் ஆயிடுச்சு போல இருக்குது. சனியம் புடிச்சவனுங்க சொதப்பிட்டானுங்க சொதப்பிட்டானுங்க சொதப்பிட்டானுங்க. எதுக்கு இப்ப அந்த போன் அட்டென்ட் பண்ணானுங்க? அதான்டா இப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம். டே புலி, போய் அவனை போட சொல்லுடா. அக்கா கண்ணு ஏதோ லாக் ஆயிடுச்சு போல இருக்கா, அதான் அந்த ஆள் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருக்கா. நீ போடா, நீ போய் அவனை போட்டு தள்ளு. சார் போடுங்க சார். இரியா யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? சுடியா. ஐயோ